திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று கரூரில் பேசின விஷயந்தான் வைபாக இருக்குது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு பயந்துட்டு தலைமறைவாக இருந்தார். அதை சுட்டி காட்டி ஓடு 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 வேட்டைக்காரன் துரத்தி வரான் ஓடு அப்படின்ற பாடலை பாடி சுட்டி காட்டியிருப்பார். அதுக்கு கவுண்டராக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நானாக ஓடி ஒளிஞ்சேன், 41 பேர் இறந்தும்போது ஓடினது நீங்கள் தானே அப்படின்ற ஒரு கவுண்டரை கொடுத்துருக்காரு. இதுதான் வைபாக இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான வைப்பு எதுவாக இருந்திருக்கணும் அப்படின்னா, வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இதுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பெல்லாம் நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 717 ஒயின் ஷாப்பை இந்த திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புகள் இன்னும் மூடாமல் எத்தனை இருக்குது சென்னையில் மட்டும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்ற அளவுகோலையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மதுக்கடைகளை மூடுறன்னு சொல்லி எடுத்த நடவடிக்கைகள் நல்ல விஷயமா நம்ம பார்த்தோம். அப்படி இருந்தும் இந்த மாதிரியான சில கடைகளும் இருக்குது, அதையும் மூடுங்க அப்படின்ற கோரிக்கையை மக்களாகிய நம்ம வைக்கணுன்றத தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான செய்திகள் தான் வைபாகணும். ஏன்னா இதுதான் மக்கள் நலன் சார்ந்தது. இந்த நலன் அடிப்படையில் தான் நம்ம வளம் பெறுவோம், இந்த தமிழகம் வளம் பெறுன்றது தான் நம்மளை போன்ற சாமானியர்களுடைய கோரிக்கையாக இருக்குது.